வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தான் மீது அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்தில் இந்தியா ராணுவ தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாக பாகிஸ்தான் அமைச்சர் எச்சரித்துள்ளார். கடந்த வாரம் இந்திய நிர்வாக காஷ்மீரில் ஒரு கொடிய தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்தது. இன்று புதன்கிழமை அதிகாலை பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அதாவுல்லா தரார் வெளியிட்ட தகவலில் இஸ்லாமாபாத்திற்கு கிடைத்த நம்பகமான உளவு தகவலின்படி அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்திற்குள் இந்தியா ராணுவ தாக்குதலை நடத்த உத்தேசித்துள்ளது. கடந்த வாரம் பகல்காமில் 26 சுற்றுலா பயணிகளை கொண்ட தாக்குதலை பாகிஸ்தானை தாக்குவதற்கு ஒரு தவறான சாக்குப்போக்காக இந்தியா பயன்படுத்தும் என்று குற்றம் சாட்டினார். அமைச்சர் தனது கூற்றை ஆதரிக்க எந்த உறுதியான ஆதாரத்தையும் வழங்கவில்லை. மேலும் இந்திய அரசாங்கம் அவரது இந்த குற்றச்சாட்டு குறித்து பகிரங்கமாக கருத்து தெரிவிக்கவில்லை. அமைச்சர் தரார் மேலும் தெரிவித்த போது எந்த ஒரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும். இப்பிராந்தியத்தில் ஏதேனும் கடுமையான விளைவுகள் ஏற்பட்டால் அதற்கு இந்தியாவை முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் திங்கட்கிழமை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் இந்தியாவின் ராணுவ ஊடுருவல் உடனடியாக நடக்க சாத்தியம் உள்ளது என்று கூறினார். இஸ்லாமாபாத் உஷார் நிலையில் உள்ளது. ஆனால் நமது இருப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் இருந்தால் மட்டுமே நாம் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று ஆசிப் கூறினார். நேற்று செவ்வாய்க்கிழமை இரு நாடுகளுக்கும் பொறுப்பான தீர்வை நோக்கி செயல்படுமாறு அமெரிக்கா வலியுறுத்தியது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறிய போது, நாங்கள் இரு தரப்பினரையும் அணுகுகிறோம், நிலைமையின் தீவிரத்தை அதிகரிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறுகிறோம் என்று தெரிவித்தார். இன்று புதன்கிழமை இந்திய மற்றும் பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சர்களுடன் ரூபியோ பேசுவார் என்றும் மற்ற நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களையும் அவ்வாறு செய்ய ஊக்குவித்தார் என்றும் அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மேலும் கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் பாகிஸ்தான் பிரதமர் ஷேக்பாஸ் ஷெரீப் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஆகியோருடன் பேசியதாகவும் சோகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மோதலை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் புதுடில்லி பாகிஸ்தானுக்கு ராணுவ ரீதியான பதிலடி கொடுப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் நேற்றும் இன்றும் மிக தீவிரமாக ஆராய தொடங்கியுள்ளது. அதற்காக உயர்மட்ட கூட்டங்கள் புதுடில்லியில் மாறி மாறி நடக்கின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை புதுடில்லியில் ராணுவ அதிகாரிகளுடன் ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். அதன்போது பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்திய அரசாங்கம் தனது பதிலடியை எடை போடுகையில், நமது பதிலடியின் முறை, இலக்குகள் மற்றும் நேரம் குறித்து முடிவு செய்ய ஆயுதப்படைகளுக்கு முழு செயல்பாட்டு சுதந்திரம் உள்ளது என்று கூறினார். ஆயுதப்படைகளின் தொழில்முறை திறன்களின் முழுமையான நம்பிக்கையை வெளியிட்ட மோடி தீவிரவாதத்தை நசுக்குவது நமது தேசிய தீர்மானம் என்று குறிப்பிட்டார். பிரதமர் இல்லமான லோக் கல்யாண் மார்க்கில் நடந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவால், ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அனில் சவுகான், ராணுவ தளபதி உபேந்திர திவேதி, இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமிர் பிரஜித் சிங், கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி ஆகியோர் கலந்து கொண்டனர். தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் இரண்டாவது நாளாக இன்று புதன்கிழமை பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு சிசிஎஸ் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு சிசிஎஸ் பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஆகியோரை கொண்ட உயர்மட்ட குழு. இப்படியான கூட்டங்களில் தான் உயர்மட்ட முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இவை அதிக எண்ணிக்கையில் நடைபெறுகின்றன என்றால் இந்திய தலைமை மிக முக்கியமான ஏதோ ஒரு முடிவெடுத்தலுக்கு மிக நெருக்கமாக உள்ளது என்பதை காட்டுகிறது. மறுபக்கத்தில் பாகிஸ்தான் உத்தியோகபூர்வமாக தாக்குதலில் ஈடுபட்டதை மறுத்த போதிலும் அவர்களின் நிலைப்பாட்டை குறைமதிப்புக்குட்படுத்தும் விதத்தில் பாகிஸ்தானிய உயர் அதிகாரிகளின் முரண்பாடான கூற்றுக்களை அவதானிக்க முடிகிறது. முதலாவதாக, பாகிஸ்தான் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சராக பணியாற்றும் இஷாக் தார், காஷ்மீரின் பகல்காமில் தாக்குதல் நடத்தியவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கலாம் என்று பரிந்துரைத்தார். காஷ்மீர் மோதலை பற்றிய ஒவ்வொருவரின் பார்வை கூடம் மாறுபடலாம் என்பது உண்மைதான். ஆனால் சுற்றுலா பயணிகளை கொண்டு குவிப்பது, குறிப்பாக அவர்களின் மதத்தின் அடிப்படையில் என்று வரும்போது, அது மறுக்க முடியாத தீவிரவாத செயல். தீவிரவாத குற்றவாளிகள் சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கலாம் என்று ஊகிப்பது உலகெங்கிலும் உள்ள உண்மையான சுதந்திர போராட்டங்களை குறைமதிப்புக்கு உட்படுத்துகின்றது. அத்துடன் மறைமுகமாக தீவிரவாதத்தை நியாயப்படுத்துகின்றது. இரண்டாவது முரண்பாடான கூற்று பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப்பிடமிருந்து வந்தது. அவர் அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியில் இந்த தாக்குதல் இந்தியாவின் தவறான கொடி நடவடிக்கையாக இருக்கலாம் என்று பரிந்துரைத்தார்.
தவறான கொடி நடவடிக்கையாக என்பது தமது பகுதியில் தாமே தாக்குதல் நடத்திவிட்டு மற்றொரு தரப்பின் மீது பழி சுமத்துவது. இந்த முரண்பாடான விபரிப்புகள் ஒன்று குற்றவாளிகளை சுதந்திர துருப்புகள் என்று சித்தரிப்பதன் மூலம் தாக்குதலை மறைமுகமாக அங்கீகரிப்பது, மற்றொன்று தாக்குதலின் நம்பகத்தன்மையை பொய்யான கொடி நடவடிக்கை என்று முத்திரை குத்துவது ஆகியவை பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டில் குறிப்பிடத்தக்க முரண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இந்த நிலைப்பாடுகள் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன மற்றும் அறிவுபூர்வமாக சீரற்றவை. காரணம், ஒரு கூற்றில் அது சுதந்திர போராட்ட தாக்குதல், மற்றொரு கூற்றில் தாக்குதலே பொய். பாகிஸ்தானின் உயர்மட்ட அதிகாரிகள் ஒரு ஒத்திசைவான கதையை பராமரிக்க முடியாதிருப்பது அவர்கள் தங்கள் தரப்பின் ஈடுபாட்டை மூடிமறைக்கும் முயற்சிகள் குறித்த சாத்தியத்தை எழுப்புகிறது. தீவிரவாதத்திற்கு கடந்த கால ஆதரவை பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் வாயிலாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டது. பாகிஸ்தானின் மறுப்புகளை சிக்கலாக்குவது தீவிரவாத இயக்கங்களுக்கு பாகிஸ்தானின் வரலாற்று ஆதரவை ஒப்புக்கொண்ட சமீபத்தில் ஒப்புக்கொண்டது. இந்த ஒப்புதலை வழங்குவது பாகிஸ்தானின் தற்போதைய தீவிரவாத மறுப்புகளுக்கு நம்பகத்தன்மையை குறைத்து விடுகிறது. இப்போது பாகிஸ்தானின் அடுத்த முரண்பாட்டை பாருங்கள். பாகிஸ்தான் ராணுவம் 5வது நாளாக எல்லை தாண்டிய துப்பாக்கி தாக்குதல்களை தொடர்கின்றது. இந்தியா பதிலடி கொடுக்கப்படும், அது ராணுவ ரீதியான பதிலடியாகவும் இருக்கலாம் என்று அறிவித்தது. ஆனால் இந்த நிமிடம் வரை பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் பாகிஸ்தான் 5 தினங்களுக்கு முன்பிருந்தே இந்திய எல்லைகளுக்குள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. தீவிரவாத தாக்குதல் நடந்ததும் இந்தியாவில், பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்துவதும் இந்தியாவில். இது என்ன முரண்பாடான லாஜிக்? இதை பாகிஸ்தானில் யாராவது விளக்க முடியுமா? பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பு நிலைமை கடுமையாக மோசமடைந்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து 5 இரவுகள் கட்டுப்பாடு கோடு எல்ஓசி வழியாக பல இடங்களில் தூண்டுதலற்ற சிறிய ஆயுதங்களை கொண்டு தாக்குகிறது. பாகிஸ்தானியர்கள் இந்தியர்கள் மீது தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியாவில் பதிலடி கொடுக்கிறார்களா? காஷ்மீரில் உள்ள குப்வாரா மற்றும் பாரமுல்லா மாவட்டங்களில் இருந்தும் ஜம்முவில் உள்ள அக்னூர் செக்டரில் இருந்தும் சமீபகால தாக்குதல்கள் பதிவாகி உள்ளன. இதில் கிருஷ்ணா காட்டி செக்டாரில் ஒரு கன்னிவெடி, குப்வாராவில் எல்லை தாண்டிய துப்பாக்கி சூட்டின் பல அத்தியாயங்கள் மற்றும் குறிப்பாக பகல்காம் படுகொலையை தொடர்ந்து 34 இடங்களில் பரவலான துப்பாக்கி சூடு. இந்திய படைகள் இந்த ஆத்திரமூட்டல்களுக்கு அளவிடப்பட்ட மற்றும் பயனுள்ள முறையில் பதிலடி கொடுத்துள்ளன. குறைந்த அளவிலான சிவிலியன் தாக்கத்தை உறுதி செய்து உணர்வு பூர்வமான எல்லையில் அதிக அளவான செயல்பாட்டு தயார் நிலையை பேணுகின்றன. 2021 போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பின்னர் பெரும்பாலும் அமைதியாக இருந்த எல்லை கட்டுப்பாடு கூடு இப்போது புதுப்பிக்கப்பட்ட பகைமையை கண்டு வருகிறது. நிலைமை நீடித்தால் கனரக ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகளை எழுப்புகிறது. இரு தரப்பினரும் தங்கள் ராணுவ முன்னர நிலைகளை வலுப்படுத்திக் கொண்டுள்ளனர். இந்திய படைகள் அதிக உஷார் நிலையில் உள்ளன என்று இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. மற்றொரு முரண்பாட்டில் இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தமது வான் பகுதியை மூடியுள்ளது. அது இந்திய விமானங்கள் பலவற்றை சுற்றுப்பாதையில் செல்ல வைத்து அதிக செலவை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் அது பாகிஸ்தானுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக, நேற்று இஸ்லாமாபாத்திலிருந்து கோலாலம்பூருக்கு சென்று பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் PIA விமானம் தடமிலக்கம் PK894 வழக்கமான 5 மணி 24 நிமிடங்களில் இருந்து 8 மணி நேரம் 16 நிமிடங்களாக அதன் விமான நேரத்தை நீட்டித்தது. காரணம், அதுவும் இந்திய வான் பகுதியை தவிர்த்து நீண்ட சுற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. PK894 தட இலக்க விமானம் பொதுவாக இஸ்லாமாபாத்தின் அல்வாமா இக்பால் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு நேரடி பாதையாகும். இது சுமார் 4500 கிலோமீட்டர் தூரத்தினை உள்ளடக்கியது. போயிங் 777-200ER ரக விமானத்தில் சராசரியாக 5 மணி நேரம் 24 நிமிடங்கள் மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. நிலையான பாதை வட இந்தியா, வங்களா விரிகுடா மற்றும் அந்தமான் கடலை கடக்கிறது. எரிபொருள் நுகர்வு மற்றும் 314 பயணிகளுக்கான போக்குவரத்து நேரத்தை குறைக்கிறது. இருப்பினும் நேற்று இஸ்லாமாபாத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் இந்திய வான் பகுதியை தவிர்த்து வடகிழக்கு நோக்கி சென்று சீனா, மியான்மர் மற்றும் தாய்லாந்தின் சில பகுதிகளுக்கு மேல் பறந்து கிழக்கிலிருந்து கோலாலம்பூருக்கு இறங்கியது. இந்த மாற்றுப்பாதை பயணத்தில் ஏறக்குறைய 1800 கிலோமீட்டரை சேர்த்தது. நீடிக்கப்பட்ட பாதையில் கூடுதலாக 15000 கிலோ ஜெட் எரிபொருளை பயன்படுத்தி இருக்கலாம். காரணம், போயிங் 777-200ER விமானத்தை இயக்க சராசரியாக மணிக்கு 8500 கிலோ ஜெட் எரிபொருள் தேவை. இது ஒற்றை பயணமான PIAக்கு கூடுதலாக $12000 செலவை ஏற்படுத்துகிறது. விமானம் நிரம்பி 314 பயணிகள் இருந்தால் ஒவ்வொரு பயணிக்கும் மேலதிக எரிபொருள் செலவு பாகிஸ்தான் ரூபாவில் 10,670.